ஒரு விமன் வந்து ரூஃபிங்கில் பல கோடி ரெவென்யூ பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள நீங்கள் கண்டிப்பாக பேட்டி எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாரும் படித்து முன்னேறுறாங்க, நல்ல விஷயம். பட் ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயம் கிடைக்கும் போது அதில் நிறைய விஷயம் கற்றுக்கலாம். வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கணும்னு நினச்சி நம்மளோட பாதையை மட்டுமே பார்த்து கற்றுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஒரு யுகம் பத்தாது. அதனால் எல்லா உமன்ஸ்க்குமே எல்லா பொட்டான்ஷியலுமே இருக்கும். ஒருத்தவங்க நல்லா பேக் பண்ணுவாங்க, ஒருத்தவங்க நல்லா குக் பண்ணுவாங்க, ஒருத்தவங்களுக்கு நல்ல மேக்கப் பண்ணுவாங்க. அது மாதிரி எல்லா உமன்ஸுமே ஜெயிக்க பிறந்தவங்க தான். இன்னைக்கு எபிசோட யார் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிலீவ் லீட் இவால்வ் அவுட்டோர் அட்வர்டைஸ்மெண்ட்கான ஒரு சரியான இடம். டிரான் ஸ்மார்ட் ரொபோட்டிக் வேக்யூம் கிளீனர்ஸ். கொற்றவை ஒவ்வொரு படைப்பிலும் அன்னையின் பேரன்பு. மாற்றம் ஒன்றே மாறாதது, இதயம் என்றும் நிலையானது. Hearts of தமிழ் மக்கள். இது உயிரோட்டமுள்ள நேர்காணல். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹார்ட்ஸ் ஆஃப் தமிழ் மக்களில் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மீனலோக் ஸ்ரீராஜா அவர்கள். மார்புகளை அறுத்தெறிஞ்சு அதுக்கப்புறமா நமக்கு ஒரு ஃப்ரீடம் கிடச்சி வந்திருக்கோம். கால் கட்டை விரலை பார்த்து தான் நீ நடக்கணும்னு சொன்ன இடத்துல இருந்து பாரதி நம்மளை எப்படி தெரியுமா கூட்டிகிட்டு வந்திருக்கான்? நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும்னு கூட்டிகிட்டு வந்தான். இது மாதிரி பல இன்னல்களுக்கு நடுவில் தான் பெண்கள் வந்து ஒவ்வொரு நாளும் முன்னேறி வராங்க. இதெல்லாம் தாண்டி ஒரு நாள் எனக்கான சுதந்திரம் அப்படின்னு சொல்லி பெண் எழுந்து நிற்கிறா இல்லையா, அன்றைக்கி தான் அவளுக்கு நிஜமான சுதந்திரம் நான் நினைக்கிறேன். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், தேங்க்யூ ஸோ மச். ஸோ உங்களோட ஜேர்னி எங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. எனக்கு உங்களை கிஷோர் அவர்கள் தான் வந்து அறிமுகப்படுத்தினாங்க. ஃபர்ஸ்ட் டைம் சொல்லும்பொழுது மேம் வந்து பல கோடி ரெவென்யூ பண்ணுறாங்க, நீங்கள் அவங்களை கண்டிப்பாக ஹார்ட்ஸ் ஆஃப் தமிழ் மக்களில் இன்வைட் பண்ணணும் சொன்னாங்க. ஸோ அவங்க தான் சொன்னாங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு விமன் வந்து ரூஃபிங்கில் பல கோடி ரெவென்யூ பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள நீங்கள் கண்டிப்பாக பேட்டி எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் அக்செப்டிங் அண்ட் கம்மிங் மேம். இன்னைக்கு ஒரு குடிசை வீட்டில் வளர்ந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து அதற்கப்புறமா ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், அதுலேருந்து சேல்ஸை மாஸ்டர் பண்ணி இன்றைக்கி ஜொராமே ரூஃபிங் சொல்யூஷன்ஸோட சிஇஓவாக பல கோடி ரெவென்யூ பண்ணிட்டுருக்கீங்க. இந்த ஜேர்னி எங்களுக்கு அவ்வளோ இன்ஸ்பைரிங்காக இருக்குது. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கேன் தான் எனக்கு தோணுது. இன்னும் நிறையா நான் பார்க்கணும், நான் இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணணும். சின்ன வயசில் நான் குடிசை வீட்டில் இருந்தேன். அப்போ நான் இருக்கும்போது நைட் ஆனால் சம்டைம்ஸ் மழை வர டைமில் தூங்க முடியாது, அங்கங்கே ஒழுகும். அதோட ரூஃபிங்கோட இம்பார்ட்டன்ஸ் எனக்கு தெரிஞ்சுது. ஆனால் அப்போ நான் ரூஃபிங் ஸ்டார்ட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியல. பட் காட்ஸ் கிரேஸ் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னோடய ஸ்கூல் டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஏன் அப்படின்னா நான் வந்து லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் தான், படிக்கிறது ரொம்ப ஆவரேஜ் தான். ஓகே. படிப்பை கட்டடிக்கணும்னு நான் என்ன பண்ணுவேன்னா சிங்கிங், டான்ஸிங், பேச்சு போட்டி, ட்ராயிங், இருக்கிற எல்லா காம்படிஷன்லையும் கலந்துப்பேன். ஏன் அப்படின்னா எனக்கு ஏற்கனவே ஒருத்தவங்க க்ரியேட் பண்ணதை நான் மக்கப் பண்ணி எல்லாமே பண்ணுறதோட நான் க்ரியேட் பண்ணுறது சின்ன வயசுலேருந்தே எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். சூப்பர், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஓகே. அதனால் நான் எல்லாத்துலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி வேலை தேடி போனப்போ லைஃப் ஸ்டைலில் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கு வந்து இது குவாலிஃபிகேஷன் இல்லை சாரின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. திருப்பி வேலை தேடி அரைஞ்சேன். அப்போ வந்து பெரிய மார்க்ஸ் அண்ட் ஸ்பென்சர்ஸ்னு எம்என்சி பிராண்டில் எனக்கு வேலை கிடச்சிது. அவங்க என்னோடய ஸ்கில்லையும் நாலேஜையும் மதித்து வேலை அங்கே கிடச்சிது. அங்கே 5 வருஷம் ஒர்க் பண்ணேன். அங்கே நான் மாஸ்டர் பண்ணேன். சேல்ஸ்னால் என்ன ப்ராக்டிக்கலாக பார்த்தேன். எல்லோரும் படித்து முன்னேறுறாங்க, நல்ல விஷயம். பட் ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயம் கிடைக்கும் போது அதில் நிறைய விஷயம் கற்றுக்கலாம். நான் நிறைய கற்றுக்கிட்டேங்க. இப்போ இன்டர்நேஷ்னல் லெவலில் என்னோடய ரூஃபிங் எல்லா இடத்துக்கும் சப்ளை பண்ணிகிட்ருக்கேன். 50,000 குடும்பங்களுக்கு பெரிய பெரிய வேர் ஹவுசஸ், அதே மாதிரி கமர்ஷியலாக கொடுத்துட்ருக்கேன். கவர்மெண்ட் ப்ராஜெக்ட், எல்லா ப்ராஜெக்டும் இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன். பிகாஸ் நம்ம சென்டர் ஆஃப் திருச்சியில் இருக்கனால, சென்டர் ஆஃப் தமிழ்நாடு, அதனால் எல்லா இடத்துக்கும் நம்ம சப்ளை பண்ண முடியும். சூப்பர், செம்ம. எனக்கு இது கேட்கும்பொழுது எப்படி இருந்ததுன்னா, நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து ஓட்ட ஒழுகி இருக்குது, பட் அங்கேயும் கடவுள் உங்களுக்கு ஒரு சைன் கொடுத்துருக்காங்க, இங்கே தான் உங்கள் லைஃப் வந்து வளரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதை கண்டுபிடிச்சி வர்றதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் நீங்கள் சொன்ன ஒரு விஷயம், லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் வந்து உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி, லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிற பிராண்ட் உங்களை ரிஜெக்ட் பண்ணனாங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல, அந்த ரிஜெக்ஷனை நீங்கள் எப்படி பார்த்தீங்க? இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். ஏன் அப்படின்னா லைஃப் ஸ்டைலுக்கு ஆப்போசிட்டில் தான் நான் ஒர்க் பண்ண கம்பெனி. அங்கே வந்து என்னை யார் ரிஜெக்ட் பண்ணாரோ அவர் என்கிட்டயே வந்தார், இது மாதிரி ஷர்ட் எடுக்கணும்னு. நான் அதை சேல்ஸ் பண்ணிட்டேன். சேல்ஸ் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகே. அவர் கிளம்பிட்டார். கிளம்பும் போது நல்லா நீங்கள் அட்டன் பண்ணீங்க,
சார் அது நான் உங்களுக்கு தான் தேங்க் பண்ணணும்னு சொன்னேன். ஓகே. அவர் யோசிக்கிறாரு. அவருக்கு ஞாபகம் இல்லை. ம். அவர் வந்து யோசிக்கிறாரு, எதுக்குமா அப்படின்னு கேட்டார். ஆக்சுவலாக நீங்கள் லைஃப் ஸ்டைலில் நான் வந்து உங்களுக்கு ரெஸ்யூம் நான் உங்ககிட்ட தான் சார் கொடுத்தேன், ஓகே. பட் நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க. ஓகே. அப்படியாம்மா, எனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொன்னார். பட் தேங்க்ஸ் ஃபார் தட் சார். நீங்கள் ரிஜெக்ட் பண்ணனால மட்டும்தான் நீங்கள் கொடுக்குற சேலரியோட டபுள் தி வேல்யூ சேலரி இங்கே எனக்கு கிடைக்கிது. அதனால் நீங்கள் ரிஜெக்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு அவருக்கு தேங்க்ஸ் சொன்னேன். பட் அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிட்டார். ஓகே. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, லைஃப் ஸ்டைலோட பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு நான் ரூஃப் சப்ளை பண்ணியிருக்கேன். வாவ். அப்போ அந்த செகண்ட் என்னோட மூமெண்ட் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சாதிச்ச ஃபீல் இருந்துச்சு. கண்டிப்பா இருக்கும் மேம். அதாவது ரிஜெக்ட் பண்ணவங்க நம்மள மறந்துடுவாங்க மேம். ஆனா காலம் என்ன பண்ணும்னா அவங்க முன்னாடியே நம்மள திரும்பி கொண்டு போய் நிறுத்தும் பாருங்க. அதை விட அது ரிவெஞ்சுன்னு கூட சொல்ல முடியாது. அது நமக்கு ஒரு ரெகக்னிஷனா தான் நம்ம பார்க்கணும். என்னங்க மேம், விமன் வந்து இந்த ரிவெஞ்ச் எடுக்கிறது இந்த வார்த்தைகள்லாம் தூக்கி போட்டு ரெகக்னிஷன் அண்ட் அவங்கள எப்படி வந்து ரெசிலியன்ஸ்ல இருந்து திரும்பி கொண்டு வர்றது, அவங்கள எப்படி ப்ரூஃப் பண்ணலான்னு கூட சொல்லலாமே தவிர கண்டிப்பாக நம்மளாம் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கெலாம் எந்த உமனும் அந்த மைண்டில் வச்சுருக்க மாட்டாங்க. நம்மளை முன்னாடி கொண்டு வரணும், நம்ம ஜெயிக்கணும்னு நினைப்பாங்களே தவிர ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு எந்த உமனாலையும் அந்த மனசு இருக்காது. உண்மை மேம், உண்மை மேம். ஒரு 10க்கு 10 ஆரம்பிச்சு இன்னைக்கு 15,000 ஸ்கொயர் ஃபீட் நீங்கள் ஓன் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி பார்க்குறீங்க? எல்லாரும் சொல்லுவாங்க ஒரே பாட்டில் சூரியவம்சம் படத்தில் மாதிரி ஒரே பாட்டில் நம்மளால் வளர முடியாது. அது உண்மை. ஏன்னா நான் அதை அனுபவிச்சனால சொல்கிறேன். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் நிறையா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறையா வந்துச்சு. ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வந்துச்சு, ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் என்னோடய கம்பெனியில் நான் ஸ்டார்ட் பண்ணப்போ பெரிய ப்ராஜெக்ட், 4 lakh ப்ராஜெக்ட். அவர் வந்து ஃபோனில் பேசிட்டேன், சூப்பர்மா நான் உங்ககிட்ட தான் ஆர்டர் பண்ணணும்னு 2 lakh அட்வான்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டார், செக்கோடு வந்துட்டார். ஆனால் என் கடையை பார்த்துட்டு அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ரொம்ப ஷவுட் பண்ணார். அதாவது நான் உங்களை நம்பி எப்படி கொடுப்பேன், உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கையே இல்லை, இந்த 2 lakh நீங்கள் பார்த்துருப்பீங்களா அப்படின்னு அந்த அவமானம் வந்து என்னால் மறக்க முடியாது, இன்னமும் மறக்க முடியாது. அவர் நிறையா வார்த்தைகள் சொன்னார், ரொம்ப எனக்கு காயப்படுத்துச்சு. அப்பையும் நான் அவர்கிட்ட வந்து என்னால் ஆமாம் முடியாதான் அப்படின்னு நான் சொல்லலை. சார் என்னால் முடிச்சு காட்டுறேன், நீங்கள் உட்காருங்க, தண்ணி குடிங்கன்னு சொல்லிவிட்டு அவரை ஃபஸ்ட்டு நான் காம் பண்ணிவிட்டு அவருக்கு நான் புரிய வச்சேன். சார் என்னால் முடியும், நான் ஃபோனில் உங்களுக்கு நான் கமிட்மெண்ட் கொடுத்தது 3 நாளில் பொருள் தரேன்னு சொல்லியிருந்தேன். பட் இப்போ நான் சொல்கிறேன் 2 நாளில் பொருள் தரேன். அப்படி என்னால் தர முடியல அப்படின்னா எக்ஸ்ட்ரா 10,000 கொடுத்து நான் ரீஃபண்ட் பண்ணிடுறேன்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தேன். ஓகே. அதே மாதிரி கரெக்டாக 2 நாளில் நான் ப்ராடக்டை சப்ளை பண்ணேன். என்னோடய ரூஃபிங் அவர் பார்த்தனுமே குவாலிட்டியும் நல்லாயிருக்கு, அதே மாதிரி சொன்ன டைமில் பண்ணிட்டாங்கன்னு அவரும் பேலன்ஸ் பேமெண்ட் பண்ணிவிட்டு என்கிட்ட வந்து சாரிம்மா, இல்லை நான் சின்ன கடைனால அதனால் அப்படி சொன்னேன். இட்ஸ் ஓகே சார், பட் எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது, அதனால் தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். அவர் எனக்கு என்னோடய பிஸ்னஸ் லைஃப்க்கு பெரிய ரூட் போட்டு கொடுத்தாருன்னு தான் நான் சொல்வேன். ட்ரூ. யா, சமல்ல மேம், உங்களால் இது மறக்கவும் முடியாது. என்னோட முதல் படியில் வந்த நபர். ஆனால் எப்பவுமே லைஃப் நம்மளை கொஞ்சம் முன்னேற்றணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அவ்வளோ சேலஞ்சஸ் கொடுக்குதுங்க மேம். கண்டிப்பாக இல்லைங்க மேம், லைக் ஃப்ரம் லைஃப் ஸ்டைல் ரிஜெக்ஷன்லேருந்து லைஃப் ஸ்டைல்கே நீங்கள் ரூஃபிங் பண்ணியிருக்கீங்க. உங்களை ரிஜெக்ட் பண்ண வர அகேன் உங்களோட குவாலிட்டி பார்த்து அகேன் ஹீ ஸ்டேட் வித் யூ. அண்ட் இப்போவும் அந்த கஸ்டமர் கூடலாம் நீங்கள் டச்சில் இருப்பீங்கல்ல மேம்? இல்லை, ஆக்சுவலாக இல்லைன்னு தான் சொன்னோம். ஏன்னா இந்த லொக்கேஷன் வேறு, அந்த லொக்கேஷன் வேறு. அதனால் ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் அது வேறு இடத்துல இருந்த கஸ்டமர், அதனால் நான் அவங்ககிட்டலாம் இது நான் புதுசாக ஏர்ன் பண்ண கஸ்டமர். ஓகே. ஓகே. இப்போ இவங்க எல்லாமே நியூ கிளைண்ட்ஸ். ஓகே. ஃப்ரம் ஃபர்ஸ்ட் இப்போ வரைக்கும் நீங்கள் சொன்ன விஷயத்தில் எல்லா இடத்துலையுமே ஒரு ரிஜெக்ஷன் வந்திருக்கு மேம். ஆனால் அதை வந்து தக் லைஃப் மாதிரி ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க. எப்படி அதை ஹேண்டில் பண்ண கற்றுக்கிட்டீங்க? வி ஹாவ் டு லேர்ன் ஃப்ரம் ஃபெயிலியர், நான் அதான் சொல்லுவேன். ஏன்னா சக்ஸஸ் எப்பயுமே மோட்டிவேட் பண்ணவே பண்ணாது. இது 100% நிறைய பேர் சக்ஸஸ் அடைஞ்சிட்டா திருப்பி அப்போ நம்ம வந்து அது மட்டும் தான் கிடைக்குங்கிற ஒரு இதாயிரும். ட்ரூ மேம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபெயிலியர் தான் என்னை நிறைய மோட்டிவேட் பண்ணுச்சு. ஓகே. இதுதான் உண்மை. நான் அப்போ தோணுச்சு, அடிக்கடி தோணும், என்ன தோணுன்னா அவமானப்படு, என்னையே நான் சொல்லிப்பேன், அவமானப்படு, அப்போ தான் உனக்கு பெரிய சேலஞ்ச் கிடைக்கும், நீ அவங்கள சேலஞ்ச் பண்ணி நெக்ஸ்ட் லெவல் போகிற. உண்மை அதுதான். நிறைய இடத்துல நான் அவமானப்பட்டிருக்கேன், பரவாயில்ல, அதை அப்படியே தொடச்சி போட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், அவங்க வாய் அடைக்கணும்னா என் சக்ஸஸால் மட்டும்தான் முடியும். அவங்கக்கிட்ட அந்த டைமில் வந்து இல்லை என்னை இப்படி பேசாதீங்க நான் சொன்னதே கிடையாது. என்னை அவமானப்படுத்தினவங்க எல்லாட்டையுமே
ஓகே சார் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிடுவேன். ஆனால் என் சக்ஸஸ் அங்கே பேசணும். பட் அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், நம்ம வெயிட் பண்ணணும். அமேசிங்காக சொன்னீங்க. லவ் யூ மேம். ஸோ தேங்க்யூ. யூ டூ. எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. ஐ திங்க் இந்த மாதிரி அவமானப்படும் பொழுது உடஞ்சி போய் உட்கார்றது ஒரு ஆப்ஷன், மூவ் பண்ணுறது ஆப்ஷன். நீங்கள் மூவிங்லேயே தான் இருந்துகிட்ருக்கீங்க. ஸோ அடுத்து வந்து நான் இப்போ ரீசெண்டாக உங்களை பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆன ஒரு விஷயம் என்னென்னா, நிறைய சேல்ஸ் ட்ரைனிங் கொடுக்குறீங்க மேம். சேல்ஸ் ட்ரைனிங் பண்ணுறதுன்றது சாதாரணமான விஷயம் இல்லை. இப்போ நீங்கள் மல்டி க்ரோர் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால டைம் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது பெரிய விஷயமா இருக்கும். பட் இந்த டைம் எல்லாம் மேனேஜ் பண்ணி சேல்ஸ் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு எப்படி உங்களால் முடியுது? இது நல்ல கேள்வி. ஏன் அப்படின்னா, நான் பிஸ்னஸ் பண்ணுறப்ப ரொம்ப சஃபர் ஆகிருக்கேன். ஏன்னா நான் வந்து எவ்வளோ கற்றுக்கிட்டாலும் அதுலேயும் நிறையா மிஸ்டேக்ஸ் வரும். அந்த மிஸ்டேக்ஸ்லேருந்து உட்காந்து நிறைய திருப்பி கற்றுக்கிட்டேன். ஓகே. அதனால 2 கோட் வேணால் சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு புரியும். வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கணும்னு நினச்சி நம்மளோட பாதையை மட்டுமே பார்த்து கற்றுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஒரு யுகம் பத்தாது. ஓகே. 2வது கோட் சொல்லிக்கிறேன். ஒரு மென்டார் இல்லாமல் நம்ம நடக்கிறோம் அப்படின்னா அதுக்கு 2 வருஷம் எடுக்கும். அதே நல்ல மென்டார் கூட நம்ம வாக் பண்ணோன்னா 2 நாள் தான். அதனால நான் ரொம்ப கஷ்டப்பட்டதை மற்ற ஆண்டர்ப்ரனர்ஸோ எனக்கு தெரிஞ்சவங்களோ அந்த சஃபர் ஆகக்கூடாது. நான் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ட்ரெயினராக அண்ட் அவங்க டைமை சேவ் பண்ணணும்னு நினச்சேன். எனக்கு தெரிஞ்சதை நான் என்னோட அவைலபிலிட்டி டைமில் நான் சொல்லி தந்துட்டுருக்கேன். சூப்பர். ஸோ உங்களுக்கு ட்ரைனிங் ரொம்ப பிடிக்குமா மேம்? வண்டர்ஃபுல். இது வரைக்கும் எவ்வளோ பேரை ட்ரெயின் பண்ணியிருப்பீங்க? கண்டிப்பாக நிறைய பேருக்கு. ஏன்னா ஜூம் மீட்டிங்லேயும் கண்டக்ட் பண்ணுவேன், இல்லைனா டைம் இருந்துச்சுன்னா நேர்லேயும் போயிட்டு அவங்களுக்கு எப்படி அதை பண்ணலாம், சேல்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு நிறைய ஐடியா சொல்லிகிட்ருக்கேன். ஓகே. அதாவது நீங்கள் ஒரு 20 வயசுலேருந்து உங்கள் சேல்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்களா? கண்டிப்பாக மேம். நிறைய பேருக்கு மனசில் இருக்க விஷயம் என்னென்னா, எனக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணுமா, முதலீடு தேவை, காசு தேவை, எனக்கு யாருன்னா ஒரு இன்வெஸ்டர் கிடைப்பாங்களான்னு தேடிட்டு இருக்காங்க. பட் நிஜமாவே உங்கள் பார்வையிலேருந்து பிஸ்னஸ்க்கு காசு எவ்வளோ மேம் தேவைப்படும்? பிஸ்னஸ்க்கு மணி முக்கியம்தான், அதை விட ஐடியா ரொம்ப முக்கியம். ஓகே. ஏன் அப்படின்னா, எவ்வளோ பணம் இருந்தாலும் ஐடியா இல்லைன்னா அந்த பணத்தை வந்து நம்மளால் அடுத்தடுத்துன்னு அதை அதிகப்படுத்த முடியாது. ஆனால் ஐடியா இருந்தால் மட்டும்தான் பணத்தை விட அதை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு முதலீடை வந்து யோசிக்கவே இல்லைங்க. நாங்கள் ஸ்டார்ட் பண்ணணுங்கிற இன்ட்ரெஸ்ட் அண்ட் இன்வால்மெண்ட் இருந்தனால மட்டும்தான் அந்த இடத்துல எங்களால் பண்ண முடிஞ்சுது. அப்புறமா நாங்கள் ஒன்றுன்னா அதை ட்ரை பண்ணோம் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஐடியா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், டீ கடையில் எத்தனையோ பேர் நின்று பேசிகிட்டு இருக்காங்க, ஆனால் எல்லாருக்கும் ஐடியா இருக்குது. அது எல்லாமே வாவ் இவ்வளோ நாலேஜ் இருக்கா அப்படின்னு தோன்ற அளவுக்கு அவ்வளோ நாலேஜ் இருக்குது. ஆனால் எல்லார் ஐடியாவுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா ஆக்ஷன் எடுக்கணும், அதுக்கான பிளான், அதுக்கான ரூட் போடணும். செம மேம். ஆக்சுவலி ஐடியா இருக்கணும், ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான ஆக்ஷன்ஸும் நம்ம எடுக்கணும். பிளான் போட்டு அதுக்கு கண்டிப்பாக ஆக்ஷன் எடுக்கணும். அப்போ தான் தே கேன் பி சக்ஸஸ்ஃபுல். சிம்பிளாக சொல்லணுன்னா ரிஸ்க் எடுக்க ரெடியாக இருக்கணும். ஓகே. ரிஸ்க் எடுக்கிறது ரெடியாக இருக்கணும். நம்ம வடிவேல் சொல்கிற மாதிரி ரிஸ்க் எல்லாம் எனக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் தான் we can actually sustain-ல மேம். நேற்று கூட பார்த்தேன் மேம், நோ ரிஸ்க் நோ ஸ்டோரி அப்படின்னு ஏதோ போட்டிருந்தாங்க மேம். செமையாக இருந்தது. ஆட்டோவில் எழுதியிருந்தாங்க மேம். ஐ ஃபெல்ட் குட். ஓகே. ஸோ மேம், நீங்கள் கண்டிப்பாக ரிஸ்க் எடுத்திருப்பீங்க. ரிஸ்க் எடுத்து தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறீங்க. ஸோ ரூஃபிங் அப்படின்னாலே நம்ம வந்து மென் விமென்னு பிரிக்கிற மாதிரி இருக்க மேம். ஒரு கட்டுமான தொழில்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது மென் நிறைய பேர் வந்து ஆதிக்கமாக பண்ணிகிட்ருக்குறாங்க. விமென்னா நீங்கள் உங்கள் பிஸ்னஸில் என்ன ஸ்பெஷாலிட்டி வச்சுருக்கீங்க? ரூஃபிங் பிஸ்னஸில் நார்மலாகவே எல்லாமே டிரான்சாக்ஷனலாக பொருளை வாங்க சப்ளை பண்ண அந்த மாதிரி தான் எல்லா இடத்துலையும் நடக்குது. மேபி இங்கேயும் அது நடக்கலாம். பட் என்னோடய முக்கியமான கோர் என்னென்னா, பிஸ்னஸில் குவாலிட்டி ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். என்னோட ஜொராமியில் குவாலிட்டி ரொம்ப இம்பார்ட்டண்ட் அண்ட் சர்வீஸ் இருக்குது. முக்கியமாக ஒரு இடத்துக்கு நம்ம குவாலிட்டியோடு கொடுக்கும்போது அந்த வீட்டுக்கோ, ஏன்னா நிறையா குடும்பங்களுக்கு கொடுத்துருக்கோம், அந்த குடும்பத்துக்கோ இல்லை வேரோஸ் இல்லைனா கமர்ஷியல் எதுவாக இருந்தாலும் நம்ம ஒரு ஹாப்பினஸ் மூமெண்ட்டை க்ரியேட் பண்ணுறோம், ஒரு பாதுகாப்பை கொடுக்குறோம், ஒரு சர்வீஸ் லைஃப் லாங் அவங்களுக்கு ஏதாவது வேணுமா, என்ன பண்ணணும், அதுக்கு உண்டான கன்சல்டேஷனும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா இது ரொம்ப முக்கியம். ஏன்னா என்னால் எந்த பொருளும் கொடுக்க முடியும், A to Z என்கிட்ட ரூஃபிங் இருக்குது. அவங்களுக்கு ஏன் அப்படின்னா, ஒரு சில கடையில் பார்த்தீங்கன்னா ரூஃபிங்லேயே எல்லா இடத்துக்கும் ஒரு இடத்துல இந்த இடத்துல ரூஃப் வாங்குவாங்க, மீதி பேலன்ஸ் வேறு எங்கேயாவது போய் வாங்குவாங்க. நான் அந்த கஷ்டம்லாம் எந்த கஸ்டமருக்கும் இருக்கக்கூடாதுன்னு எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கணுங்கிறத 3 வருஷத்துக்கு முன்னாடி இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். அது மாதிரி கஸ்டமரோட ஹாப்பினஸ் என்னென்ன முடியும், அவங்கள எவ்வளோ ஹாப்பியாக வச்சுக்கலாமோ அது எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். இப்போ எல்லா கஸ்டமருக்கும் ஹாப்பியாக
அதே மாதிரி சேஃப்டியாக இருக்கணும்னா கண்டிப்பாக இங்கே என்கிட்ட வரலாம். நீங்கள் சொல்லும்போது எங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது. அவ்வளோ சிரிச்ச முகத்தோடு உங்கள் பிஸ்னஸை நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்கன்னு தெரியுது மேம். அண்ட் டு பி ஹானஸ்ட், எப்பவுமே ஒரு ஃபவுண்டர் சிஇஓனா ஒரு ஆணவம் கர்வம் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் எதுவுமே உங்ககிட்ட இல்லை. ரொம்ப பிளைன் சிம்பிளாக ஹாப்பியாக இருக்கேன். ஒரு விஷயம் நீங்கள் சொல்லும் பொழுது அதில் கொஞ்சம் சீரியஸ்னஸ் அட் த சேம் டைம் சந்தோஷமாகவும் நீங்கள் இருக்கீங்கன்றதை ஏன்னா அதெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கேன். என்னோட எம்ப்ளாயிஸ் கிட்டே நான் இதை சொல்லுவேன், உங்கள் இடத்துலேருந்து தான் நான் இப்போ இந்த இடத்துல இருக்கேன். எஸ் எஸ் அடிக்கடி அதை நான் கன்வே பண்ணுவேன். ஏன்னா எல்லா இடத்துலையும் எல்லா ரோலுமே நம்ம ப்ளே பண்ணியிருப்போம் ஆஸ் உமனா. அப்படி இருக்கும்போது அந்த ஆணவம்லாம் எதுக்கு? செம மேம். ஓகே, கீப் க்ரோயிங் அண்ட் ஷைனிங். ஸோ மேம், இப்போ நிறைய விமன் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க எடுத்துக்கிட்டோன்னா, பேக்கிங், அப்புறம் மேக்கப் ஆர்டிஸ்ட், நாங்கள் பேட்ச் ஒர்க் பண்ணுறோம், இன்னும் கொஞ்சம் அழகாக்குறோம் பண்ணுறோங்க. பட் நீங்கள் அப்படியே அந்த சைட் போயிட்டு பேட்ச் ஒர்க் ஃபார் ரூஃப் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கீங்க. ரூஃபிங்கில் நீங்கள் இருக்கீங்க. மோஸ்ட் ஆஃப் பொட்டிக் ஜுவல்லரி அந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் அப்படி கான்ட்ராக்டரியாக இருக்குது நீங்கள் பண்ணுறது ரூஃபிங் அப்படிங்கிறது. ஸோ எல்லா தொழிலும் சூப்பர் தான் மேம். ஆனால் அந்த தனித்துவம் இருக்கு இல்லையா, நீங்கள் க்ரியேட் பண்ணிருக்கிறது ரொம்ப யூனிக்காக இருக்குது. அவ்வளோ சீக்கிரம் யாரும் பண்ணுறது இல்லை. ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மேம்? இது ஒரு காமெடி. என்னன்னா ஒரு காமெடி. ஓகே, நான் ட்ரை பண்ணாத பிஸ்னஸே கிடையாது. அப்படியா மேம்? எல்லாம் பண்ணியிருக்கீங்களா? நிறைய பிஸ்னஸ் ட்ரை பண்ணியிருக்கேன். பிகாஸ் நான் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகே, அதில் எது எனக்கு கிளிக் ஆகுதுன்னு நான் நிறைய ட்ரை பண்ணேன். எங்கள் அம்மா கூட ஒரு சமயத்தில் சொன்னாங்க, எது ட்ரை பண்ணாலும் இப்படி ஆகுதுமான்னு நான் ஃபீல் பண்ணேன். ஓகே, தாமஸ் ஆல்வா எடிசன் நினச்சிருந்தானா அப்போ என்ன இப்பயும் அவர் பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு வார்த்தை தான் அவங்க சொன்னாங்க, ஓகே எனக்கு ஹிட் ஆச்சு, ஓகே இது கரெக்டான வார்த்தை, அப்போ நம்ம ட்ரை பண்ணுவோம். இது வந்து எனக்கு 14வது பிஸ்னஸ் இது. oh my god, ஆமாம், செம்ம மேம். அப்போ வந்து உண்மையே சொல்லணுன்னா ரூஃபிங்குள்ளே போன பிறகு கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருந்துச்சு. எனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் இன்ஜினியரிங்கும் படிக்கல. எனக்கு எதுவுமே தெரியாது. ஒன்லி எனக்கு தெரிஞ்சது சேல்ஸ். ஓகே, நம்மளுக்கு தெரிஞ்சதை வச்சு என்ன பண்ணுவோம்? சேல்ஸ் தெரிஞ்சால் எதை வேணால் வித்துடலாம்ல மேம்? யா, ஒரு காமெடி முக்கியமான விஷயம் என்னன்னா, கஸ்டமருக்கு கால் பண்ணுவேன் இதை பற்றி சொல்கிறதுக்கு. கஸ்டமர் வந்து இதை பற்றி கேட்பாரு. கஸ்டமர்கிட்டே கேட்டு கற்றுப்பேன். ஏன்னா எனக்கு எதுவும் தெரியாது. நான் ஒரு ஃபவுண்டர். நான் யார்கிட்ட போய் நான் கேட்டு கற்றுக்கிறது? எனக்கு அவங்கக்கிட்ட கேட்டு நான் நிறையா கற்றுக்கிட்டது தான். இப்போ நான் பெருமையாக ஒரு விஷயம் சொல்லிப்பேன், ஐ எம் தி பெஸ்ட் இன் ரூஃபிங். Wow, amazing, amazing. I love you மேம். சூப்பராக பண்ணியிருக்கீங்க. எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சதுன்னா, கஸ்டமர்கிட்டயே கற்றுப்பேன்னு சொன்னீங்க தெரியுமா? அங்கே இது பண்ணுறீங்க. ஆக்சுவலி சில கஸ்டமர்ஸ் நமக்கு டீச்சர்ஸாகவும் வருவாங்க மேம். தி டீச்சர்ஸ் ஸோ மெனி திங்ஸில் மேம். அமேசிங். உண்மை என்னன்னா, நான் சின்ன குழந்தைங்களா இருந்தாலும் ஒரு விஷயம் அங்கே கிடைக்குதா கற்றுப்பேன். ஓகே, ஏன்னா அது குழந்தைங்க, அதெல்லாம் நான் பாரபட்சமே பார்க்க மாட்டேன். யார்கிட்ட இருந்து நல்ல விஷயம் கிடைக்குதோ கற்றுக்க வேண்டியதுதான். ட்ரூ மேம். மேம், மனசுக்குள்ளே நீங்கள் சொல்லும்பொழுது ஞாபகம் இருக்குது, அந்த கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு. அந்த மாதிரி நம்ம லேர்னிங்லேயே இருந்தோன்னா அந்த கர்வமோ ஈகோ நம்மளை என்றைக்குமே அஃபெக்டே பண்ணதில்லை. டெய்லி ஒரு விஷயம் நான் கற்றுப்பேன். சொல்லுங்க. ஓகே, டெய்லி ஏதோ ஒரு விஷயம் நான் கற்றுப்பேன் மேம். பட் டு பி ஹானஸ்ட், என்ன ட்ரூலி அப்படியே நான் டச் பண்ணது எதுன்னா, 14 பிஸ்னஸ் பண்ணேன்னு சொன்னீங்க தெரியுமா? அங்கே நிற்கிறீங்க. அப்போ 13 பிஸ்னஸ் பண்ணி ஃபெயில் ஆகி 14th பிஸ்னஸ் தான் நீங்கள் வந்து ஜெயிச்சிருக்கீங்கும் போது பெண்களே கற்றுக்கோங்க. யாருன்னா உங்ககிட்ட வந்து நீ ஏன் இதை பண்ணுற அதை பண்ணுற அதெல்லாம் நீ பண்ணாத அதெல்லாம் நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்னா, பாஸ் ஃபார் அ மோமெண்ட். இந்த பாட்காஸ்ட்டில் மீனலோக்ஷ்மி மேமோட இந்த செக்மெண்ட்னாச்சும் பார்த்து உங்களை நீங்கள் வந்து முன்னேற்றி போயிட்டே இருங்க அப்படின்னு நாங்கள் 2 பேருமே சொல்லிக்கிறோம். செம மேம், ஐ ரியலி லவ் த வே. ஏன்னா நான் ஃபெயிலியர், அதாவது நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் பொழுது நம்ம ஃபெயிலியர்ஸை வந்து மக்கள் வந்து இன்ஸ்பிரேஷனாக பார்ப்பாங்க மேம். ஆனால் ஃபெயிலியராகவே இருந்தால் they don't consider us. பட் நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறத வச்சு தான் இன்னைக்கு எனக்கே இன்ஸ்பைரிங்காக இருக்குது. 13 தடவை ஃபெயில் ஆகிட்டு 14 தடவை பாஸ் ஆகிட்டு. ஸோ ஃபெயில் ஆனால் பரவாயில்ல, பட் ஒரு தடவைனாச்சும் பாஸ் பண்ணிடுங்க அப்படிங்கிறது தான் நம்மளோட ரெக்வெஸ்ட்டாக நம்ம இங்கே வைக்கிறோம் மேம். மேம், நிஜமாவே விமென்க்கு நீங்கள் ஒரு இன்ஸ்பிரேஷன். அவங்க ரூஃபிங் பண்ணாலும் சரி, இல்லை மேக்கப் பண்ணாலும் சரி, பொட்டிக் பண்ணாலும் சரி, தே ஹாவ் டு பி த பெஸ்ட் அப்படின்னு நம்ம கஸ்டமர்ஸ்க்கு நம்ம பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறது. மேம், நான் இதையும் யோசிச்சிருக்கேன் மேம். நம்ம கடந்து போகும் பொழுது, அதாவது ஒரு 200 அடி அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100கணக்கான கடைகள் இருக்குது மேம். 100கணக்கான கடைகள்ங்கும்பொழுது 100 பிராண்டு. அப்போது நீங்கள் அந்த ஊர் ஃபுல்லாக போனீங்கன்னா 10,000 பிராண்டு கிட்ட அவ்வளோ பேர் இருக்காங்க. பட் அந்த 10,000 பிராண்டே நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியுமானா கிடையாது இல்லைங்க மேம். அதான் நான் நினைப்பேன் மேம், லைக் அந்தந்த கடைகள் அந்தந்த கஸ்டமர்ஸை பிடிச்சி எப்படி ஓட்டுறாங்களோ நம்ம உலகத்துக்கே தெரியணும்லாம் அவசியம் இல்லை. உங்களுக்கான கஸ்டமர்ஸ்க்கு நீங்கள் சர்வ் பண்ணிங்கனாலே பெஸ்ட்டு. ஏன்னா இது என்ன தெரியுமாங்க மேம் ஆகுது, நிறைய விமன் ஃபேக்காக வந்து தன்னை ப்ரூவ் பண்ணிக்கணுங்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க மேம். அங்கே தான் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் உள்ளே வராமல் எனக்கு அது உங்ககிட்ட கேட்டே ஆகணும். நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இருக்காங்க,
இன்னும் அவங்கெல்லாம் வீட்டை விட்டே தாண்டலை மேம். அது எதுனா ஒரு தடை இருக்குது. அந்த தடைகள் எல்லாம் தாண்டி அவங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து திரும்பவும், ஏன்னா ஆல்ரெடி கொஞ்சம் விமன் வெளியே வந்தாச்சு, ஒன்றும் முழு சுதந்திரம்லாம் கிடைச்ச மாதிரி நான் சீரியஸாக ஃபீல் பண்ணல மேம். தேர் ஆர் ஸோ மெனி திங்ஸ் டு பி அட்ரஸ் லைக் மேம். அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? விமென்க்கு முக்கியமாக ஹவுஸ் ஒய்ஃப்க்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து அவங்க வெளியே வரணும்னா எப்படி பார்க்குறீங்க? உண்மை சொல்லணும்னா எனக்கே ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கணும், ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் லைஃப்பை, ஓகே சென்ட்ரலைஸ் ஏசியை போட்டு வீட்டில் டிவி பார்க்கணும், ஓகே சீரியல்ஸ்லாம் பார்த்தா நல்லா தான் இருக்கும். ஓகே. பட் நான் சின்ன வயசுலேயே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நிறைய விஷயம் இதை க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஏதாவது பார்ட்டிசிபேட் பண்ணி நான் வின் பண்ணுறேனோ இல்லையோ, என்னோட பார்ட்டிசிபேஷன் இருக்கணும். நான் பெஸ்ட்டு கொடுப்பேன், ஏன்னா என்னோட கான்ஃபிடென்ஸ் எனக்கு தெரியும். அதே மாதிரி அந்த கான்ஃபிடென்ஸ் லெவல் எப்பயுமே குறையக்கூடாது. அவங்க எல்லா உமன்ஸ்க்குமே எல்லா பொட்டான்ஷியலுமே இருக்கும். ஒருத்தவங்க நல்லா பேக் பண்ணுவாங்க, ஒருத்தவங்க நல்லா குக் பண்ணுவாங்க, ஒருத்தவங்களுக்கு நல்ல மேக்கப் பண்ணுவாங்க. அது மாதிரி எல்லா உமன்ஸுமே ஜெயிக்க பிறந்தவங்க தான். இல்லைன்னா அவங்க ஒரு குடும்பத்தை ஹேண்டில் பண்ணுறதுக்கு எப்படி முடியும்? யாருனாலையுமே எல்லா உமனோட மனசும் தாய்மை உள்ளம் இருக்கும். அதனால ஒரு சில தடங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஹஸ்பண்ட் பார்க்கணும், இல்லை மாமனார் மாமியாரை பார்க்கணும், குழந்தைங்களை பார்க்கணும், பேரண்ட்ஸை பார்க்கணும். இது மாதிரி தடங்கள்னால அவங்க அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்காமல் இருக்காங்க. ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறது ரொம்ப கஷ்டம். என்னைய வச்சே பேசுங்க, ஃபஸ்ட்டு நான் வெளியில் வர்றதுக்கு ரொம்ப சஃபர் ஆனேன். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னால் எடுத்து வைக்கிறதுக்கு அத்தனை தடைகள், ஆனால் அதெல்லாம் தாண்டி உடைச்சிட்டு தான் நான் எடுத்து வச்சேன். இப்போ அடுத்தடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சு ஸ்டெபிலைஸ் ஆகிட்டீங்கல்ல மேம். ஸ்டெபிலைசேஷன் வர்றதுக்கு எவ்வளோ துன்பப்பட்டிருப்பீங்கல்ல மேம். கண்டிப்பாக அதெல்லாம் சொல்ல முடியாது. அந்த வழிகள்லாம் நிறைய பேர் வந்து ஜெயிச்சவங்க உட்காந்து பேசும்போது அந்த வழிகள் அவங்க கடந்து வந்த பாதை எல்லாத்தையுமே சொன்னாலும் புரியாது. அவங்களுக்கு தான் அந்த உணர்ந்தவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும். உண்மை மேம். அவ்வளோ சீக்கிரம் ப்ளூ பிரிண்ட் போட்டு இதான் வழின்னு கொடுக்க முடியாது மேம் யார் கையிலையுமே. அது அவர்கள் தேடி தான் கற்றுக்கணும் மேம். ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும் உங்கள் ஜேர்னி கேட்கும் பொழுது. ஸோ விமனோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இல்லை, விமன் அப்படிங்கிறதோட ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு சில பேருக்கு இன்னும் ஆசை இருக்குது மேம், எதனா சாதிக்க மாட்டோமா. அதுவும் அவங்களுக்கு ஒர்க்கிங் விமனை பார்த்தா அவங்களுக்கு ஒரு ஏக்கம் வருது, ஆனால் நமக்கு அவங்கள பார்த்தா ஒரு ஏக்கம் வரும். அது இருந்துகிட்டே தான் இருக்கு இல்லைங்க மேம். இவங்களுக்கு உண்மையை சொல்லணும்னா, நான் அவங்கள பார்த்து நீங்கள் சொன்னதை சொல்கிறேன், அவங்கள பார்த்து நான் ஜாலியாக எங்களை மாதிரி ஜாலியாக உட்காந்து பேச முடியலன்னு நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆனால் அவங்க என்ன பேசுகிறாங்கன்னா, இந்த பொண்ணு ரொம்ப ஆட்டிடியூடாக இருக்கா. ஏன்னா இதெல்லாம் என் காதுக்கு இப்போ ரீசெண்டாக வந்துச்சு, அதனால நான் அதை ரிலேட் பண்ணிக்கிறேன். எனக்கு அதை கேட்கும்போது நானா அப்படி நமக்கு தோணும். பட் நீங்கள் இப்போ சொன்னீங்க உங்களுக்கு அந்த ஆணவம் இல்லை, கர்வம் இல்லை. எனக்கு இல்லை. பட் நான் அதை அவங்ககிட்ட ப்ரூஃப் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லை. அவங்களுக்கு எதுக்கு ப்ரூஃப் பண்ணி என்ன கிடைக்க போகுது? மேபி அவங்க என் கூட ஜேர்னி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு உண்டான சப்போர்ட் கொடுக்கறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். இதான் நான் செம மேம். மேம் நீங்கள் சொல்லும் பொழுது ஞாபகம் வந்துச்சு, இந்த டயலாக் எல்லாம் நிறைய பேர் விட்டுட்டு தெரியுறாங்க மேம். லைக் பெண்களுக்கு பெண்கள் எதிரி இல்லை அப்படிலாம் சொல்கிறாங்க. பட் ஆனால் உண்மை என்னென்னா, ஒவ்வொரு மனிதன் அந்த பார்க்குற விஷயம் வந்து மாறுது மேம். நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம அதை கண்டுக்காமல் போயிட்டாலே நம்ம நிம்மதியாக இருப்போம். ஆணோ பெண்ணோ நம்மளை பார்த்து கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு ஓகே பை தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிடணும் கடந்து. இதுக்கும் ஒரு கோட் சொல்லிக்கிறேன். சொல்லுங்க மேம், சொல்லுங்க. இது பெண்களுக்கு மட்டும் இல்லை, காமனாக இது எல்லாருக்குமே முக்கியமான விஷயம். வென்றவனுக்கும் தோற்றவனுக்கும் வரலாறு உண்டு, ஆனால் வேடிக்கை பார்த்தவனுக்கும் விமர்சித்தவனுக்கும் ஒரு வரி கூட கிடையாது. வேறு லெவல் முடிச்சிட்டிங்க மேம். செம்ம. இந்த விமர்சிக்கிறவங்களுக்கு இருக்காங்க தெரியுமா, அந்த விமர்சிப்பவர்கள் யாராக இருப்பாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் எதுவுமே செஞ்சுருக்க மாட்டாங்க, சாதிச்சிருக்க மாட்டாங்க. ஒரு சில பேர் சாதிச்சவங்களும் விமர்சனம் பண்ணுவாங்க, அவங்களத கூட நம்ம ஏற்றுக்கலாம்னு நினைக்கிறேன் மேம். பட் இந்த எதுவுமே பண்ணாமல் விமர்சிப்பவங்க வந்து அவங்க லைஃப்பை கொஞ்சம் போய் தோண்டி எட்டி பார்த்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் எதுவும் சாதிக்கும். அவங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு டைம் இருக்குது பண்ணுறாங்க, நம்மளுக்கு டைம் இல்லை. செம்மையாக சொன்னீங்க மேம். டு பி ஹானஸ்ட், நமக்கு கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிற விஷயம் டெய்லி நமக்கு இருக்க மாட்டேங்குதுங்க மேம். ஒரு நாள் வந்து ஒடிஞ்சு போயிடுறோம், ஒரு நாள் அப்படியே வேறு லெவலில் இருக்கும். முக்கியமாக இந்த விமனோட ஃபேஸே, நம்ம பாடியோட அந்த சேஞ்சஸ் கூட நம்மளை வந்து அஃபெக்ட் பண்ணுதுன்றது உண்மை மேம். அப்படி பார்க்கும் பொழுது என்றைக்குனாச்சும் ஒரு கான்ஃபிடென்ஸ் குறையும் இல்லை மேம் நமக்கு. அப்போ நீங்கள் என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணி உங்களை கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ண வச்சுருக்கீங்க? கண்டிப்பாக எல்லாருக்குமே அந்த சுச்சுவேஷன் வரும். ஏன்னா ஹார்மோன்ஸ் பேலன்சிங் அது உண்மைதான். அப்படி இருக்கும்போது நம்ம ஃபீல் பண்ணுறோன்னா அதையே உட்காந்து யோசிச்சுட்டே, நான் ஃபீல் பண்ணுவேன் தான், நான் அதெல்லாம் நானும் ஒரு நானும் பெண் தானே அது மாதிரி தான், அது உண்மைதான். ஃபீல் கண்டிப்பாக இருக்கும் தான். அந்த டைமில் என்ன பண்ணுவேன்னா, நல்லா சவுண்டு பாட்டை வச்சுட்டு டான்ஸ்
பண்ணுவீங்களா? உண்மையா தனியாக டான்ஸ் ஆடுவேன். என்னை நான் கூல் பண்ணணும், ஓகே டான்ஸ் பண்ணுவேன். இல்லைனா எனக்கு எது பிடிக்குதோ அதை பண்ணுவேன். ஓகே எனக்கு பிடிச்ச சாப்பாடு வாங்கி சாப்பிடுவேன், சூப்பர். இல்லைனா பாட்டு பாடுவேன். அது மாதிரி எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நான் பண்ணுவேன். யாராக இருந்தாலும் கான்ஃபிடென்ஸ் லெவல் குறையும் போது அவங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்க, கண்டிப்பாக சரியாயிரும். ஏன்னா யாரையும் பிடிச்சவங்கள கூட ஹக் பண்ணலாம். அது அது என்ன வேணா இருக்கலாம். ட்ரூ ட்ரூ அது பெத்த குழந்தைய கூட ஹக் பண்ணலாம். ட்ரூ. ஏன்னா வந்து நம்மளுக்கு பிடிச்சதை நம்ம பண்ணும்போது அதுலேருந்து ரிலீஸ் ஆகும், சரியாயிரும். உண்மை மேம் நீங்கள் சொல்கிறது. ஸோ யார் இதை பார்த்துட்டு இருக்கவங்க யாருக்குன்னா கான்ஃபிடென்ஸ் இல்லைன்னு உடஞ்சி போய் உட்காந்துருக்கீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுங்கள், கண்டிப்பாக அதில் அவங்க மீண்டு வந்துடலாம். அழகாக சொன்னீங்க மேம். எனக்கு நீங்கள் ஒரு விமனாக இத்தனை வருடங்கள் ரூஃபிங் பிஸ்னஸில் ஐ திங்க் ஒரு 6 இயர்ஸாக இதை நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்கல்ல மேம். ஸோ ரூஃபிங்கில் வந்து உங்களை நீங்கள் ஷைன் பண்ணிக்க வச்சது வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் மேம். இதில் வந்து தடைகள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்திருக்கும். லைக் யாருன்னா வந்து அதை முன்னேறி செல்ல விடாமல் இருக்கிறதுக்கு அவ்வளோ விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் தாண்டி நீங்கள் இவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக நிற்கிறீங்கன்னா எந்த ஒரு குவாலிட்டி உங்களுக்கு அது வந்து ஹெல்ப் பண்ணுச்சு? உண்மையை சொல்லணும்னா நீங்கள் சொல்கிறது எல்லா அதுக்குமே அப்ளை ஆகும். ஏன்னா வந்து நான் யோசிப்பேன், நான் யார் வளர்ச்சியும் தடுக்கல, ஆனால் என்கிட்ட ஏன் இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு நான் உடஞ்சி போய் உட்காந்துருக்கேன். ஓகே. அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணாத நாளே கிடையாது. என் ஹஸ்பண்ட் கிட்ட நான் அதெல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஓகே. நான் சிம்பிளாக சொல்லணும்னா கான்ஃபிடென்ட் நம்மளுக்கு அதிகமாக இருக்குது, அதனால நம்ம அதை உடைக்க பார்க்குறாங்க. சிம்பிள். நம்ம இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இன்வால்மெண்ட் இருக்குது, கான்ஃபிடென்ட் இருக்குது, நம்மளால முடியும், பரவாயில்ல, நம்ம ஜெயிச்சுட்டே இருக்கோம். அப்போ அவங்களுக்கே தெரியுது நம்ம ஜெயிக்கிறோன்னு. அவங்க என்ன வேணால் பண்ணட்டும், ஓகே. அதை நம்ம அதை கன்சிடர் பண்ணவே கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம மூவ் ஆன் பண்ணிகிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அதை மூவ் ஆன் பண்ணிகிட்டே இருக்கணும். அவ்வளோதான், சிம்பிளாக. ஏன்னா வந்து அதெல்லாம் நான் நிறைய பார்த்துட்டு வந்திருக்கேன், இன்னமும் நடந்துட்டுருக்கு. சம்டைம்ஸ் நடக்குது, நம்மளை நம்பினவங்களே, நம்ம ஒருத்தவங்களை ரொம்ப நம்பியிருப்போம், அவங்களே நிறைய விஷயம் நடந்திருக்கு. அதெல்லாம் இங்கே எதுக்கு இன்னொருத்தவங்களை பற்றி நல்ல விஷயத்தை கன்வே பண்ணுவோமே, தப்பான விஷயத்தை கன்வே பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இல்லை. அதனால் நிறைய நடந்திருக்கு, பரவாயில்ல, பார்த்துக்கலாம் மேம். நமக்கும் மேலே ஒருத்தர் இருக்கான், ஹீஸ் அக்கௌண்டிங் எவ்ரி திங். அவரை விட பெரிய சிஏ இந்த உலகத்தில் இருக்க முடியாதுன்னு நான் நம்புகிறேன் மேம். இந்த ஜேர்னி வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, நீங்கள் ஒருத்தர் தான், ஆனால் அதை சுற்றி அவ்வளோ ஈக்கோ சிஸ்டமை நீங்கள் ஃபீட் பண்ணியிருப்பீங்க. அது ஒரு உங்களோட எம்ப்ளாயியாக இருக்கலாம், அவர்களுக்கு உங்ககிட்ட இருந்து சம்பளம் போயிருக்கும், அவங்க அதனால் சாப்பிட்றாங்க, அவங்களோட வாழ்க்கை தரம் வந்து உயர்ந்திருக்கும் இல்லையா? நீங்கள் உங்கள் வாழ்க்கை தரம் வந்து உயர்ந்ததுக்கான காரணம் உங்கள் அம்மான்னு நீங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கும்பொழுது சொன்னீங்க. அம்மா அப்படின்னு சொல்லும் பொழுதே வேறு லெவல் ஃபீலிங் மேம். அம்மா இல்லாமல் நம்ம கிடையாது, யாருமே கிடையாது. அது சில பேருக்கு வந்து சரியாக கிடைக்காம போகுது, சில பேருக்கு வந்து அம்மாங்கிறவங்க கூட இருந்து கைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அம்மா உங்களோட வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியமான பங்கு வகிச்சாங்க? கண்டிப்பாக அது வந்து அது வந்து பெண்ணோ இல்லை ஆணோ எல்லாருக்குமே கண்டிப்பாக அம்மா தான் கைட் பண்ணுவாங்க. அந்த கைடன்ஸை நோக்கி நம்ம கரெக்டாக நம்ம போனோம் அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். ஏன்னா நிறைய இடத்துல எனக்கு ஆஃபர்ஸ், அதாவது இந்த ஜொராமி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் பண்ணாத பிஸ்னஸே இல்லைன்னு சொன்னேன். அந்த வருத்தங்கள்லாம் நான் அவங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன். சரி விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு அவங்க எனக்கு மோட்டிவேஷன் வேறு எதுவுமே வேணாம், பார்த்துக்கலான்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். ஒன்றும் என்ன போ நீ இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொன்னால் இன்னும் துவண்டு போயிடும். அதை துவண்டு போகாமல் பார்த்துக்கலாம் விடு, உன்னால் முடியும், எனக்கு நம்பிக்கை இருக்குது. எங்கள் அம்மாவும் சரி எங்கள் அம்மாச்சியும் சரி ஒரு வார்த்தை சொல்லி கூடுவாங்க, வேலுநாச்சியான்னு என்னை கூப்பிடுவாங்க. அவங்க அதனால அந்த கதையை படித்தேன், வேலுநாச்சியானா யார் அப்படின்னு. அதனால் எனக்கு அப்போ அதை பார்த்தேன்னா ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. ஓ, என்னைய போய் இவங்களோட ரிலேட் பண்ணுறாங்க, அப்போ நம்மளால் முடியாது எதுவுமே இல்லை. ஏன்னா அதை சொல்லும் போது சீரியஸாக எனக்கு கூஸ்பம்ஸ் வருது. அவங்க கூப்பிடும் போது அந்த வார்த்தையை தான் எனக்கு அடிக்கடி கூப்பிடுவாங்க. அவங்களுக்குள்ள பேசும்போது மீனான்னு சொல்ல மாட்டாங்க, வேலுநாச்சியான்னு சொல்லுவாங்க. இது என்ன வித்தியாசமான பேராக இருக்குது. எனக்கு அதை பற்றி தெரியாதப்ப நான் அப்படி கேட்டேன், பட் தெரிஞ்ச பிறகு அந்த பேரை நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு அந்த போல்ட்னஸ், எனக்கு அது பிடிச்சிருக்கு. நான் அந்த பேரை நான் ரொம்ப ரிலேட் பண்ணிருக்கேன், எனக்கு ஹாப்பியாக இருக்குது. அதனால அந்த பேரை நான் எனக்கு கொடுத்துருக்காங்கன்னா நான் இப்போ வின்னிங் நோக்கி போயிட்டே இருக்கணும். கண்டிப்பாக நம்மளால முடியுங்கிறது கான்ஃபிடன்ஸ் அந்த பேர் தான் எனக்கு கொடுத்துச்சு. செம்ம மேம். வேலுநாச்சியார் ஐ திங்க் ஒரு சூப்பர் உமன் இல்லைங்க மேம். அவங்க பவர்ஃபுல், நீங்களும் பவர்ஃபுல். அதாவது நீங்கள் இப்போ சொல்லும் பொழுது எனக்கு என்ன தெரியுமா மேம் ஞாபகம் வந்தது, நான் எப்படி ரிலேட் பண்ணிக்கிட்டேன்னா, அம்மா வந்து பாருங்களேன் உங்களை வேலுநாச்சியார்னு சொல்லியிருக்கீங்க, ஆனால் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம்ல, இது எங்கே யாருக்கெல்லாம் போய் பட்டுச்சுன்னா அவங்க ஒரு கமெண்ட் கொடுப்பாங்க, அது எதுவாக வேணா இருக்கலாம், அது அப்படி நம்ம தூக்கி போட்டு நம்ம வேலுநாச்சியாரை மட்டும் பார்த்தோன்னா நம்ம வாழ்க்கை சூப்பராக இருக்கும். கமெண்ட் வராமல் இருக்காது. சரி, அவங்களுக்கு கமெண்ட் பண்ண தைரியம் இருக்குன்னா நம்ம ஜெயிக்கிறதுக்கு தைரியம் இருக்குன்னு நம்ம அதை நோக்கி ஓடுவோம். எதை நோக்கி ஓடுவோமோ அதை நோக்கி ஓடுவோம்.
அமேசிங். ஐ திங்க் இந்த விமென்ஸ் டே, ஐ திங்க் இதை இப்போ இந்த ரீல் எங்கே யார் கண்ணில் பட்டாலும் ஒவ்வொரு நாளும் விமென்ஸ் டேவாக அவங்க நினச்சி ஓடணும்னு நினைக்கிறேன் மேம். இங்கே வர்றதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம் மேம். ஒவ்வொரு அந்த செஞ்சுரிஸ்க்கு முன்னாடி ட்ராவல் பண்ணி போய் பார்க்கும்பொழுது 1900s ஈக்குவல் விமென் பே வேணும்னு சொல்லிட்டு போராடினது தான் இந்த இன்னைக்கு விமென்ஸ் மார்ச் 8th விமென்ஸ் டேவாக நம்ம முன்னாடி வந்து நிற்குது. ஸோ இந்த ஒவ்வொரு போராட்டங்களும் மாறி ஒரு பெண் வளர்ந்துருக்கா அப்படின்னா இன்றைக்கி நம்ம கிளம்பி வரோம், நமக்கு பிடிச்ச விஷயங்கள் செய்கிறோம் அப்படின்னா நமக்கு முன்னாடி இருக்க தலைமுறைகள் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க மேம். ஸோ ஐ திங்க் நீங்கள் வந்து வேலு நாச்சியார் அம்மா யார் சொல்லும் பொழுது நம்ம எல்லாருமே அவங்களுக்கு தலை வணங்கி நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான இடத்துல நம்ம கடவுள் வச்சுருக்காங்கன்னு நம்ம சந்தோஷம். அதுக்கு கூட இருக்கவங்களும் சப்போர்ட் வேணும். ஏன்னா எனக்கு வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி எங்கள் அம்மா சப்போர்ட் பண்ணுறாங்க, என் ஹஸ்பண்ட், என் பசங்க. ஏன்னா என்னோட ரோல்ஸ் நிறையா, என்னோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. நான் எல்லாம் ஒரு அம்மாவாக இருக்கணும், ஒரு நல்ல அக்காவாக இருக்கணும், நல்ல பொண்ணாக இருக்கணும், நல்ல எம்ப்ளாயிக்கு நல்ல ஒரு சிஓவாக இருக்கணும். ஸோ ஏன்னா என் டீமையும் நான் ஹேண்டில் பண்ணணும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லாம் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவங்களுக்கு கரெக்டான டைமில் நான் டெலிவரி பண்ணணும். நிறைய விஷயம் இருக்குது. இப்போ ட்ரைனிங் யாருக்காவது கேட்டாங்க, ஒரு ஹெல்ப் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு நான் பண்ணணும். இந்த ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நிறையா இருக்கும் போது கூட இருக்கவங்க சப்போர்ட்டிவ் இருந்தாலே கண்டிப்பாக ஷைன் ஆகலாம். அமேசிங்காக சொன்னீங்க மேம். ஐ திங்க் நமக்கு சப்போர்ட்டிவான விஷயங்களும் கூட இருந்ததுன்னா வில் பி ஏபிள் டு த்ரைவ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. அழகாக சொன்னீங்க மேம். ஓவராலாக இன்றைக்கி எனக்கு உங்ககிட்ட பேசுறது எனக்கு ஒரு எழுச்சியாக இருந்தது, எனக்கு ஒரு மன நிம்மதியாக இருந்தது. லைக் நிறைய சிரிச்சோம், பாட்காஸ்ட் ப்ளூபர்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ண அப்படி இருக்கோங்க, அவ்வளோ இருந்தது. பட் இன்றைக்கி வந்து யூ ரியலி மேட் மை டே. ஏன்னா நான் சம்டைம்ஸ் நமக்கு நினைக்க தோணல, நம்ம தாண்டா கஷ்டப்படுறோம், இது பார்க்கணும் அது பார்க்கணும். ஆனால் ஒரு விமன் கிட்ட பேசும்பொழுது டே அவங்களும் கஷ்டப்படுறாங்கடா, அதையும் கொஞ்சம் பாரு அப்படி நினச்சி நம்ம வந்து அந்த கஷ்டத்தை பார்த்து சந்தோஷப்படுறது இல்லை மேம். யாரோ ஒருத்தர் போராடிட்டு இருக்காங்க, நீயும் கொஞ்சம் போராடலாமே, தைரியமா ஓடுன்னு சொல்ற ஒரு நம்பிக்கையாக தான். காலையில் எங்கள் அம்மாட்ட நீங்கள் சொன்னனால ஞாபகம் இருந்தது. எங்கள் அம்மாட்ட நான் சொன்னேன், ஷேர் பண்ணிக்கிட்டேன். அம்மா இந்த உலகத்தில் எல்லாருமே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. நம்ம மட்டும் தான் கஷ்டப்படுறோம் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். நான் முன்னாடி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் அப்படி நினைப்பேன், சரி எனக்கு மட்டும் ஏன் கடவுள் இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குது. எல்லாருமே ஆனால் வந்து எல்லாருக்கும் தான் அந்த கஷ்டம் இருக்குது. ஆனால் எக்ஸ்ட்ராவாக எனக்கு கஷ்டம் கொடுக்குது. அது ஏன் கொடுக்குதுன்னா என்னால் தாங்க முடியுது, நான் பவர்ஃபுல் உமன் அப்படின்னா என்னையை நான் மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாருமே அவங்கள செல்ஃப் மோட்டிவேட் கண்டிப்பாக வேணும் நினைக்கணும். ஆமாங்க மேம். இதை நான் அடிக்கடி நான் என்னக்குள்ளே சொல்லிப்பேன், மீனா உன்னால் முடியாது எதுவுமே இல்லை, இதெல்லாம் எவ்வளோ பார்த்துட்டேன், இதெல்லாம் ஒரு விஷயமா பார்த்துட்டு இது பார்க்க முடியாது, அவ்வளோதான் ஆட்டிடியூட் மேம். ஆக்சுவலி நீங்கள் சொன்னும்பொழுது எனக்கு ஞாபகம் வந்தது, லைக் ஒவ்வொரு டைமும் நமக்கு எதுனா ஒரு பிரச்சனைகள் வரும்பொழுது அது கடந்து வரும்பொழுது அது நம்மளை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி மோல்ட் பண்ணுற மாதிரி வேறு எதுவுமே நம்மளை பண்ணதில்லை மேம். நல்லா அடி வாங்கி வாங்கி வந்தவன் சுனாமியே வந்தாலும் ஸ்விம்மிங் பண்ணிடுவான் மேம், கரெக்டுங்களா மேம்? ஆனால் ரொம்ப பார்த்து நம்ம ஒரு குழந்தைய வச்சுருந்தாலும் நம்ம வளர்த்துருந்தாலும் அவங்க பின்னாடி கஷ்டப்படுறாங்க மேம். ஆமாம், ரொம்ப பேம்பர். நான் வந்து ரொம்ப பேம்பர் கிட் இல்லை, அதனால தான் நான் இவ்வளோ என்னால் ஃபேஸ் பண்ண முடியுது. உண்மை அதுதான். ட்ரூ மேம். வாழ்க்கை நம்மளை போட்டு புரட்டும் பொழுது ஐ திங்க் அந்த தோசை ரொம்ப அழகாக வருங்கிற மாதிரி வாழ்க்கைங்கிற தோசை கல்லில் நம்மளை புரட்டி போடும்போது வில் பி குட் மேம். ஹார்ட்ஸ் ஆஃப் தமிழ் மக்களுக்காக திருச்சியிலேருந்து ரொம்ப அழகாக கிளம்பி இங்கே வந்து எங்கள் கூட இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க, அதற்காக வாழ்த்துக்கள். ஒரே ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்கணுன்னு ஆசைப்பட்றேன். ஜெயிக்கிறது அப்படிங்கிறது ஒவ்வொரு மனுஷனுடைய டிக்ஷனரியில் வெவ்வேறு அர்த்தங்கள் இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் ஜெயிக்கிறதுனா என்ன? ஜெயிக்கிறதுனா என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரைங் இஸ் தி பெட்டர் வே. ஏன் அப்படின்னா ட்ரை பண்ணாலே ஜெயிச்சிடலாம், அதுதான் பிகினிங். ஓகே, ஜெயிக்கிறதுக்கான பிகினிங்கே ட்ரை பண்ணுறது தான். ஓகே, கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம். 100 தடவை ஒருத்தன் விழுந்தாலும் 101வது தடவை அவன் ஓடுவான், திருப்பி விழுந்தாலும் டயர்ட் ஆயிடுவான். அப்போ அவனால் ஜெயிக்க முடியாது. அதே வந்து 1000 தடவை ஓடி போய் விழுந்தாலும் திருப்பி 1001வது தடவை விழுந்தாலும் பார்த்துக்கலாம், நம்ம ஜெயிப்போம். அதை நான் எங்கள் அம்மா சொன்னதை இது ரிலேட் பண்ணிக்கிறேன். பார்த்துக்கலாம், உன்னால் முடியாது எதுவுமே இல்லை, கண்டிப்பாக ஜெயிப்போம். ஸோ வின்னிங் வந்து கீப் ஆன் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். அது ஜெயிக்கிறதுக்கான சுச்சுவேஷன் ஒரு நாள் அமையும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். எதுவுமே சீக்கிரமாக கிடச்சிட்டா அதுக்குண்டான பலன் வந்து பெருசாக தெரியாது. ஏன்னா வந்து நம்ம வெயிட் பண்ணி கிடச்சா அதோட இதுவே ஸ்பெஷலாக தெரியும். ட்ரூ மேம். ஆமாம் மேம். காத்திருந்து கையில் கிடைக்கிற விஷயங்களுக்கு என்றைக்குமே மதிப்பு அதிகம் இல்லைங்க மேம். மேம் இந்த 1 மணி நேரம் எனக்கு போனதே தெரியல. ஐ திங்க் உங்களுக்கு இன்னும் லாங் வே இருக்குது டு கான்க்வர் த வேர்ல்ட். ஆல்ரெடி நீங்கள் இன்டர்நேஷ்னலாக பண்ணிகிட்ருக்கீங்க. இன்னும் உங்களோட ஆசைகள் கனவுகள் எல்லாம் நிறைவேறணும் அப்படின்னு ஹார்ட்ஸ் ஆஃப் தமிழ் மக்கள் மூலியமாக கேட்டுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ ஸோ மச். கீப் க்ரோயிங் அண்ட் ஷைனிங் மேம். தேங்க்யூ.
மாற்றம் ஒன்றே மாறாதது இதயம் என்றும் நிலையானது Hearts of தமிழ் மக்கள் இது உயிரோட்டமுள்ள நேர்காணல் Brand Blooms by KP presents Hearts of Tamil Makkal, co-presented by Jobs TV India, Tehran Smart Robotic Vacuum Cleaners, கொற்றவை ஒவ்வொரு படைப்பிலும் அன்னையின் பேரன்பு Blevo, Believe, Lead and Evolve. கொற்றவை அப்படிங்கிற இந்த பிராண்ட் பாத்தீங்கன்னா வீடி தொழிலாளர்களை முக்கியமா பெண்களை ரொம்ப அழகா ஒரு கைவினை பொருட்கள் செய்யற தொழிலாளர்களா மாற்றிருக்காங்க. இவங்க பாத்தீங்கன்னா கோகனட்டோட ஷெல்ஸை அழகா பாலிஷ் பண்ணி இதுல நிறைய விதமான மொபைல் ஸ்டாண்ட்ஸ் நிறைய பொருட்கள் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ் பண்றாங்க, சோப்ஸ் அண்ட் நேச்சுரல் ஷாம்பூஸ். A family with pet lovers or kids or even single loves Tehran. Say goodbye to pet hair and hello to clean homes. Tehran Robotic Vacuum Cleaner makes cleaning effortless so you spend less time sweeping and more time with your kids, loved ones and furry friends. No mess, no hassle, just a happy, clean home. Experience at your nearest center today. Some say belief starts inside. We say belief begins when you own the skyline, flood the streets, command the airwaves, light up every feed, and leave your mark on everything in between. We don't just market, we mesmerize. We brand making you unforgettable at first sight. We own outdoors, big, bold, and impossible to ignore. We handle PR, because true impact comes from moments that shape perceptions. We crack performance marketing to turn curiosity into customers. When you want to move people, ads are not enough. You need belief. That's why we brand with purpose, market with precision, and stage experiences that stick. Belief doesn't stay still, it evolves. That's why we Blevo. We are Blevo.